ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய பாதத்தில் வருகிறோம். எனக்கு வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை ஆசீர்வதித்தாங்க. என்னோடு எங்களோடு இடைபெடுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் கொடுத்திருக்கிற தலைப்பு ஒரு புதிய ஆரம்பம். கிறிஸ்மஸ் என்பது வாழ்வினுடைய ஒரு புதிய தொடக்கம். ஒரு வருடத்தினுடைய மேன்மையை அறிய வேண்டும் என்று சொன்னால் பரீட்சையில் ஃபெயிலான பிள்ளைகள்கிட்ட கேட்கணும். ஒரு மாதத்தினுடைய அருமையை அறிவதற்கு குறை மாதத்தில் குழந்தை பிறந்துடும் பாருங்க, அந்த அம்மாட்ட போய் கேட்கணும். ஒரு வாரத்தினுடைய மேன்மையை அறிவதற்கு, கஷ்டத்தை அறிவதற்கு இந்த வார இதழ் நடத்துகிறாங்க பாருங்கள், செய்திக்காக அவங்க அலைகிற அலைச்சல் அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். ஒரு நாளினுடைய மகத்துவத்தை அறியணும்னா இந்த தினக்கூலிக்காரங்க இருக்காங்க பாருங்கள், எப்படா சாயந்தரம் வரும், சம்பளம் கிடைக்கும், வீட்டுக்கு போய் நம்ம கஞ்சி காய்ச்சலான்னு காத்திருப்பாங்க. ஒரு மணி நேரத்தினுடைய அருமையை அறியணும்னா காதலிக்காக பார்க்லேயோ பீச்சிலேயோ காத்திருக்கிற அந்த பொண்ணையோ பையனையோ கேட்கணும். ஒரு நிமிடத்தினுடைய மேன்மை அறியணும்னா இந்த ஒலிம்பிக்கில் ஓடுறவங்கள்ட்ட கேட்கணும். ஒரு செகண்டினுடைய மேன்மை அறியணும்னா ஆக்சிடெண்ட்டில் உயிர் தப்பிச்சிருப்பான் பாருங்கள், அந்த ஒரு நொடியில் அவனுக்கு தான் அந்த ஒரு நொடியினுடைய மேன்மை தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, காலம் வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஏதோ நம்ம அரைச்சமாகவே அரைக்காதபடி, இருக்கிற இடத்துல இல்லாதபடி ஒரு புதிய ஆரம்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவை என்று சொல்லி இந்த நாள் ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் இடைபெற விரும்புகிறார். ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஓடுறோம், திடீர்னு தடுக்கி விழுந்துட்டோம், உடனே மறுபடியும் திரும்பி வந்து எங்கே ஆரம்பிச்சோம், சார் 1 2 3 சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். எங்கே விழுந்தோமோ அங்கேருந்து மறுபடியும் நம்முடைய லெக்கை நோக்கி ஓடுவதை போல நாம் விழுந்த இடத்துலேருந்து எழுந்து மறுபடியும் நம்முடைய லக்கை நோக்கி தொடரும்படியாய் ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே யாராச்சும் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. வாழ்க்கையில் நான் விழவே இல்லை, நான் ரொம்ப நேர்மையானவன், நான் ரொம்ப நல்லவன், நான் எந்த தப்புமே பண்ணலன்னு யாராச்சும் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. எல்லாரும் வீழ்ந்து போனவர்கள், ஏதோ ஒரு வகையில் குறைவுள்ளவர்கள். எந்த இடத்துல நம்ம விழுந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் இல்லை மகனே மகளே நீ எழுந்துரு, உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தரேன்னு சொல்கிறார். 5 முறை ஒரு அம்மா ஃபெயில் ஆகிட்டாங்க. ஒருவேளை அவங்க டிவோர்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை 5 முறை கணவனை மாற்றிருக்கலாம், நமக்கு தெரியலை. ஆனால் அவங்கள தேடி தான் ஏசப்பா போகிறார். எதுக்குன்னா அந்த சமாரிய ஸ்திரீக்கு ஒரு புதிய தொடக்கம் தேவை. அவளிடத்துல பக்தி இருக்கிறது, ஆனால் கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்கலை. போய் நான் தான் மேசியாம்மா, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன், இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரீக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே வந்திருக்கு நீங்கள் நானும் இந்த சமாரியை குறித்து நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க. அங்கே நடந்து திடீர்னு போக வேண்டிய அவசியம்னா இந்த அங்கேயே தூக்கி பிடிச்சி நடப்பாங்களாம். ஏன்னா அந்த தூசி கூட அவங்க காலில் படக்கூடாதுன்னு அந்த ஊரை விட்டு வெளியே போனோன்னே காலில் இருக்க தூசியை உதறுவாங்க. இந்த சமாரிய ஸ்திரீ பார்த்திங்கன்னா she was socially outcast and spiritually outcast. சமுதாயம் அவள் அந்த அம்மாவை வெறுத்துச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அந்த யூதர்கள் அவங்கள மதத்தில் சேர்த்துக்கலை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்களை தேடி வந்து ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து ஜீவ தண்ணீரை கொடுத்தார். இன்றைக்கு நாம் வெள்ளிங்க இருந்தால் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி கடந்தது கடந்து போயிடுச்சு. நமக்கு ஒரு புதிய ஆண்டை நாம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஸ்கூலில் நான் எல்லாம் ஸ்லேட்டில் எழுதியிருப்பீங்க, இப்போ எல்லாம் வேறு வேறு இதில் எழுதுறீங்க. அப்போல்லாம் ஸ்லேட்டு கொண்டு போவோம், அது திடீர்னு உடஞ்சிரும். அந்த ஸ்லேட்டு ஒரு பாடம் எழுதுறதுக்கு முன்னாடி 2 பக்கம் நல்லா அழிச்சிட்டு மறுபடியும் முதலேருந்து எழுதுகிற மாதிரி இன்றைக்கு நம்முடைய ஸ்லேட்டை க்ளீன் பண்ணுகிற நாள், ஒரு புதிய தொடக்கத்தை பெற்றுக்கொள்கிற நாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆரம்பம் என்பது இட் பிகின்ஸ் விதின் இன்சைட். இந்த புதிய ஆரம்பம் வெளியில் இல்லை, அந்த புதிய ஆரம்பம் இட் இஸ் விதின், இது உள்ளே இருக்கிறது.
இந்த உள்ளே இருக்கிற ஆரம்பம் இட் வில் மேனிஃபெஸ்ட் அவுட் சைடு. உள்ளே இருக்கிற அந்த புதிய ஆரம்பம் அதை அங்கீகரிக்கும் பொழுது அது வெளியிலே காண்பிக்கப்படுகிறது. மத்தேயு 12:35 சொல்லுகிறது. மத்தேயு 12:35, நல்ல மனுஷன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். எல்லாம் விதின் இட்ஸ் மேனிஃபெஸ்ட் வித்அவுட். புதிய ஆரம்பம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு புதிய வருடத்தையோ அடைய போகிற லட்சியத்தையோ லக்கையோ பொறுத்து அல்ல, அது இருதயத்தை சார்ந்தது. நாளில் போக வேண்டிய ஊர் 40 வருஷமாக போக வேண்டியது ஆயிற்று. ஏன்னு சொன்னால் வேதம் சொல்கிறது, அந்த இஸ்ரவேலுடைய இருதயம் பக்குவப்படவில்லை. அவருடைய இருதயம் எகிப்தில் இருந்தது, அவருடைய நடையோ கானானை நோக்கி இருந்தது. தேவன் அவருடைய இருதயத்தில் மாற்றத்தை விரும்பினார். நாளில் போக வேண்டிய காரியத்தை 40 வருடமாக்கினார். எனவே தேவன் இருதயத்தில் செய்ய நினைப்பதை நாம் அனுமதிக்கும் போது நம்ம வெளியில் என்ன அச்சீவ் பண்ணணுமோ அதை கிடைக்கிறது. இருதயத்தில் தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்ய அனுமதிக்காவிட்டால் வெளியில் நாம் என்ன செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. 20 லட்சம் ஜனம் 2 பேர் தான் கானானுக்கு போனாங்க. பெர்சன்டேஜ் போட்டிங்கன்னா பெர்சன்டேஜில் அடங்காது. அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட பூரா ஜனமும் அழிந்து போனது. 2 பேர். நீங்கள் வீட்டில் வாசிங்க, என்னாகும் 14:21 23 வரை. அந்த யோசுவா காலேப்புடைய இருதயம் தேவனுடைய ஆவினால் நிறைந்திருந்தது. அவனுடைய இருதயம் மாறி இருந்தது. அவர்கள் மட்டுமே கானானுக்குள் போனாங்க. அடுத்து எல்லாமே புதிய சந்ததி. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தங்கள் இருதயத்தில் கிரியை செய்ய அனுமதிக்கவில்லை. நீதிமொழிகள் 23:7 சொல்கிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை ஒருவேளை நம்ம க்ளீன் பண்ணி ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக வைத்து, ஆண்டவரே என் இருதயத்தில் கிரியை செய்யும் என்று அனுமதிக்கும் பொழுது தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம் தான் ஏசாயால வாசித்தாங்க. அம்மா வாசித்தாங்க ஏசாயா 43:19. அது இன்றைக்கு புதிய வாக்குத்த வார்த்தமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 49:13 சேர்ந்து வாசிக்கலாம். இதை சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். தேவன் புதிய காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இம்பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பாசிபிள் ஆகும் உன் இதயத்திலே கிரியை செய்ய நீ அனுமதி கொடுத்தால் என்று சொல்லி. எல்லோருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு பிசி ஏசி இருக்கணும். அதாவது பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட். நான் ஜெபித்து கொண்ட பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையை ஊழியத்துக்கு ஏன் அர்ப்பணித்தேன் என்று சொன்னால், அந்த 1985 ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அந்த எம்ஜிஆர் இறந்த நேரம், அந்த வருடம் எனக்கு. அப்போது அநேகர் தங்களுடைய ஜீவனை மாய்த்து கொள்ளுகிறார். ஒரு மனிதனுக்காக நான் என் வாழ்க்கையை ஆண்டவருக்காய் கொடுப்பேன் என்று நான் ஒப்பு கொடுத்தேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆஃப்டர் கிரைஸ்ட். கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு, ஒருவேளை அவர் என்னை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்ல வேண்டும். வாழ்க்கையிலே காரியங்கள் மாறினது. உங்களுக்கு எனக்கு இது எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்கு பின்பு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது என்கிற ஒரு நாள் நமக்கு தேவை. அன்பு தேவ பிள்ளைகளே, அதுதான் ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கிறது. கிறிஸ்மஸ் என்பது ஒரு முடிவல்ல, இது ஒரு ஆரம்பம், சரித்திர ஆரம்பம். எப்படி இயேசு கிறிஸ்துவை வைத்து சரித்திரம் எழுதப்பட்டது போல இயேசு என் வாழ்க்கையிலே சரித்திரத்தை எழுத முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஆதி தொடங்கி மனுஷனை தன்னண்டை சேர்க்கும்படிய பல முயற்சிகள் எடுத்தார். ஆனால் மனிதனோ அவனண்டை வந்து சேரவில்லை. கடைசியாய் பூமியிலே மனுக்குமாரனாய் வந்து பிறந்தார். அப்பொழுதும் வேதம் சொல்லுகிறது, இதோ நான் வாசற்பண்டு கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவளுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கும்படியாய் இருதய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே,
we must acknowledge our need. நம்முடைய தேவையை நம்ம உணரணும். ரெஸ்பாண்ட் வித் யுவர் ஃபெய்த். விசுவாசத்தில் இன்னைக்கு கிரியை செய்யுங்கள். புதிய ஆரம்பத்தை நாம் அங்கீகரிக்காவிட்டால் நான் தொடர்ந்து பாவத்தில் இருக்கிறேன், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று அர்த்தம். அப்படி பாவத்துக்கு நான் அடிமையாய் வாழுகிற வேளையில், தீர்மானம் எடுக்கிற வேளையில் வெளிப்படுத்த 21:8 சொல்கிறது, அங்கே அக்கினியும் கந்தகும் எரிகிற அக்கினி கடலிலே நாம் தள்ளப்படுவோம் என்று சொல்லி, நித்திய அக்கினி, தேவனை விட்டு பெர்மனண்ட்டாக பிரிக்கப்பட போகிற நரகமே புதிய ஆரம்பத்தை அங்கீகரிக்காத பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த புதிய ஆரம்பத்திற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு வழியே இல்லை. இந்த புதிய ஆரம்பத்தில் முதலாவது நடப்பது கர்த்தருடைய பிள்ளைகளே என்ன என்று சொன்னால், முதலாவது நமக்கு ஒரு புதிய குடும்பம் கிடைக்கிறது. In a new beginning, we first of all we receive a new family. வேதம் சொல்லுகிறது. ஏன்னு சொன்னால் இந்த உலகம் இன்றைக்கு பிரிந்து கிடக்குது. அரசியல் அமைப்பு விதமாக, மொழி நிமித்தமாக, இனத்தின் நிமித்தமாக, கொள்கை நிமித்தமாக, மத பிரச்சனையினால், எல்லை பிரச்சனையினால் இன்றைக்கு கோபம், கொலைவெறி தாக்குதல்கள், டெரரிசம், யார் சூப்பர் பவர், பலவிதமான காரியங்களினாலே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் பிரிந்து கிடக்கிறது. ஆனால் புதிய ஆரம்பத்தை தொடங்குகிற பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறார், ஐ வில் கிவ் யூ a நியூ ஃபேமிலி. ஒரு புதிய குடும்பத்தை நான் தாரேன். திருமணத்தில் இணைக்கப்படுறேன். ஏன்? ஒரு புதிய குடும்பம் அங்கே ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஏதேனில் ஆரம்பித்த ஆண்டவர் அதுக்கப்புறம் அப்படியே குடும்பமாய் தேர்ந்து கொண்டு வருகிற தேவன். இன்றைக்கு நீங்கள் நானும் புதியவனாய் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற ஆண்டவரே அப்படின்னு தீர்மானிக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு புதிய குடும்பத்தை கொடுக்கிறார். அந்த குடும்பத்தில் நீங்கள் குழந்தைகளாய் பிறக்கிறீர்கள். யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எப்படி ஒரு குடும்பத்தில் இப்போ எங்கள் ஜேடன் பிறந்திருக்கிறார், எப்படி அவர் ஒரு புதிய குடும்பத்தை கடவுள் கொடுத்த வாழ்க்கையை புதிய ஆரம்பம் மாதிரி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது புதிய குடும்பத்தின் அங்கத்தினராய் மாறுகிறீர்கள். ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். அப்போஸ்தலர் 2:42-46 வீட்டில் வாசிங்க. அங்கே தேவ குடும்பத்திலே அனைவரும் இணைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த குடும்பத்திலே அப்பம் வைக்குதல், உபவாசித்தல், ஜெபித்தல், ஐக்கியப்படுதல், உபதேசத்தில் நிலைத்திருத்தல் நடந்துச்சு. ஸோ இயேசு பரமேறின பின்பு அவர்கள் ஒரு புதிய குடும்பமாய் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அதில் ஏற்படுகிற காரியம்தான் இன்றைக்கு ஆலயத்தில் நாம் செய்கிறோம். ஃபெல்லோஷிப், அப்பம் வைக்குதல், இல்லாவிட்டால் ஐக்கியம், ஜெபித்தல், உபவாசித்தல், சத்தியம் கேட்டல். ஸோ இன்றைக்கு நீங்கள் புதிய ஆரம்பத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் அ நியூ ஃபேமிலி. ரெண்டாவது காரியம், புதிய ஆரம்பத்தில் என்ன நமக்கு நடக்குன்னு சொன்னால் வி ரிசீவ் அ நியூ ஃப்ரெண்டு. ஒரு புதிய நண்பனை பெற்றுக்கொள்கிறோம். என்னங்க ஐயா அப்படி சொல்கிறீங்களா? இன் ஜீசஸ் நேம் வி ஹேவ் அ நியூ ஃப்ரெண்ட். வேதம் சொல்லுகிறது யோவான் 15, ஒருவன் தன் சிநேகனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவை நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். சிநேகனுக்காக யாரும் சாகலப்பா, நான் உனக்காக செத்திருக்கிறேன், ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. நீங்கள் என் சகோதரர் என்று சொல்லுகிறார். நான் தியானிக்கும் பொழுது ஐ ஃபெல்ட் தட் ஐ காட் அ நியூ ஃப்ரெண்ட். உலக நண்பர்கள் ஒருவேளை கைவிடலாம், சில நேரத்தில் உதவி செய்யாமல் போகலாம். இயேசு என்கிற நண்பர் என் கூட இருக்கான்னு விசுவாசிப்பீங்களா? ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் வேணும். நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய போராட்டங்கள், நிறைய சண்டை எல்லாம் இன்றைக்கி முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இப்போ ஒரு புதிய ஆரம்பத்துக்கு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் என்னுடைய நண்பனாக இருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். இந்த இயேசு கிறிஸ்மஸில் உங்களுக்கு எனக்கு கொடுக்குற பரிசு என்னன்னா நியூ ஃப்ரெண்ட்ஷிப். கெட் ஜீசஸ் டுடே அஸ் எ நியூ ஃப்ரெண்ட். புதிய நட்பு தான் உங்களுக்கு எனக்கு கிடைக்கிற பரிசு. மூன்றாவதாக அந்த புதிய ஆரம்பத்தில் நம்ம கிடைப்பது என்னென்று சொன்னால் வி ரிசீவ் எ நியூ பாடி. ஒரு புதிய சரீரம் நமக்கு கிடைக்கிறது. இன் ஜீசஸ் ஹேவ் யுவர் நியூ பாடி.
நீங்கள் கொரிந்தியர் 12 வீட்டில் வாசிங்க. அது சொல்லுகிறது, இயேசு என்கிறவர் ஒரு சரீரமாக இருக்கிறார். எல்லா விசுவாசிகளும் அந்த பெரிய சரீரத்திலே ஒவ்வொரு பார்ட்ஸாக இருக்கிறோம். ஒரு சில பேர் கையாக இருக்கலாம், சில பேர் வாயாக இருக்கலாம், சில பேர் என்ன செய்யலாம், அவருடைய காலாக இருக்கலாம், அவருடைய இருதயமாக இருக்கலாம். ஏன்னா யோவான்லாம் இருதயத்தில் அப்படியே அவருடைய மார்பிளை சாய்ந்து தூங்கினான். நீங்கள் புதிய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் யூ ஆர் பிகம் எ பார்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் பாடி. பார்த்தீங்கன்னா இவ்விதமாக வாசித்தேன், அவர் பாடி நீட்ஸ் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் டு ஃபங்க்ஷன். நம்முடைய சரீரம், எனக்கு கை தேவையில்லப்பான்னு வெட்டி வீச மாட்டோம், அப்போ எனக்கு கண்ணு வேண்டான்னு பிடுங்கி வீச மாட்டோம். எப்படி என் சரீரத்தில் எல்லா உறுப்புகளும் எனக்கு தேவையோ அதே போல் நீங்கள் இயேசுவின் சரீரத்தில் எல்லாரும் தேவை. அது படிப்பையோ அந்தஸ்தையோ இதையோ வைத்து பிரிப்பதல்ல. உங்களுக்கு புதிய சரீரம், அந்த புதிய சரீரம் என்ன என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாகிறீர்கள். அங்கே 1 Corinthians 12 ஃபுல்லாக நீங்கள் படிங்க. ஐ எம் பார்ட் ஆஃப் ஜீசஸ் பாடி. இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள் விசுவாசத்தோட, நான் இயேசுவின் சரீரத்தினுடைய ஒரு பகுதி, நான் இயேசுவின் சரீரத்தினுடைய பகுதி. விசுவாசமாக வீட்டில் போய் அறிக்கை செய்யுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அதான் ஆண்டவர் சொன்னார், என்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். சவுளே சவுளே நீ ஏன் என்னை அடிக்கிறேன்னு கேட்குறார். ஸோ நீங்கள் விசுவாசியாய் புதிய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் இயேசு சரீரத்தினுடைய பகுதியாக மாறுகிறீர்கள். கடைசியாக கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு புதிய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிய வேலை காத்திருக்கிறது. யூ காட் அ நியூ ஜாப் டு டூ. உங்களுக்கு ஒரு புதிய வேலை. என்ன வேலை? இன் ஜீசஸ் வி ஹேவ் நியூ ஜாப். புதிய ஆரம்பத்திலே நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் தொண்டனாக மாறுகிறோம். எப்படி அரசியல் கட்சிகளில் தொண்டனாக மாறும்போது அவங்க செயல்படுறாங்க, அந்த மீட்டிங்க்கெலாம் போகிறாங்க, கட்சிக்கு ஆள் சேர்க்குறாங்க, இல்லை அவங்க ஆட்சி அமைப்பதற்கு எல்லா வேலைகளையும் செய்ய. அதே போல் நீங்கள் புதிய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் இயேசு உங்களுக்கு ஒரு புதிய வேலையை கொடுக்கிறார். என்னென்னு சொன்னால் நீங்கள் இயேசுவின் தொண்டனாக மாறுகிறீர்கள். அங்கே மார்க் 10 ஆண்டவர் சொல்கிறார், மார்க் 10:45, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி, இயேசுவே ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தார். அந்த ஊழியத்தை உங்கள் கையில் என் கையில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் நான் அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர் அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய அங்கே அழைக்கிறார். 1 Peter 4:10 சொல்கிறது, தேவனுடைய ஈவுகளை நீங்கள் நானும் பகிர்ந்து கொடுக்க அழைக்கப்படுகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்ல பகிர்ந்து கொடுக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட புதிய ஆரம்பத்தை பெற்றுக்கொண்ட யாரும் சுயநலவாதிகளாக இருக்க மாட்டாங்க, செல்ஃபிஷ் பீப்புளாக இருக்க மாட்டாங்க. they used to share the things. நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை ஷேர் பண்ணுவீங்க. இன்றைக்கு ஆண்டவர் புதிய ஆரம்பத்தில் சொல்லுகிறார், புதிய சரீரம், நீங்கள் புதிய குடும்பம், புதிய பகுதியாய் மாறுகிறீர்கள், புதிய வேலை. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நானும் ஒரு டேட்டு போட்டு சொல்கிற மாதிரி, ஏசி ஆஃப்டர் கிரைஸ்ட், என் வாழ்க்கை இந்த டேட்லேருந்து தாங்க ஐயா மாற ஆரம்பித்தது என்று சொல்லி ஒரு டேட்டு நீங்கள் குறிக்க முடியுமா? இன்றைக்கி யோசித்து பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஒரு புதிய குடும்பத்தின் அங்கத்தினர், நீங்கள் புதிய நண்பரை பெற்றுக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை, நீங்கள் புதிய சரீரத்திலே ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு புதிய வேலை உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நாம் யாவரும் சேர்ந்து வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 28 எடுங்க, தெரிந்த வேத பகுதி மத்தேயு 28, அங்கே சேர்ந்து வாசிப்போமா? மத்தேயு 28 18 20 வரை வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கோங்க தயவுசெய்து. மத்தேயு பக்கம் 46 என் பைபிளில், மத்தேயு 28 18 வாசிக்க போகிறோம். 18 19 20. புதிய ஆரம்பத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற தேவ பிள்ளைகள், ஆண்டோடைய ஜாப்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இதுதான். ஆண்டவரே, நான் செய்ய ஆயத்தம், எனக்கு வாய்ப்பு கிடைக்குமோ நான் செய்வேன். இயேசு உங்களுக்கு ஃப்ரெண்டாக பரிசாக கிடச்சிருக்கிறாரு. நீங்கள் ஒரு புதிய குடும்பம், சரீரத்தினுடைய அவயம், உங்களுக்கு ஒரு வேலை. வாசிக்கலாமா? 18
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சிசராக்கி பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே உம்மை துதித்து ஆராதித்தோம் ஆண்டவரே. பிள்ளைகள் குடும்பமாக, சிறு பிள்ளைகளாக, வாலிபராக, ஆண்டவரே பெண்கள் ஐக்கியமாக இந்த நாளிலே பாடி மகிமைப்படுத்தினோம். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற நல்ல தாழ்ந்துகளுக்காய், திறமைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் யாரும் ஃபெயிலே ஆகாத மனிதர்கள் இங்கே இல்லை, மனுஷிகள் இங்கே இல்லை. நாங்கள் விழுந்து போயிருக்கிறோம். எங்களிடத்தில் குறைவுகள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் விழுந்த இடத்திற்கு எழும்பி ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். யாரெல்லாம் அந்த நாளிலே ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் வேண்டும், இனிமேல் நான் ஒழுங்காய் ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், ஆலை ஆராய்ச்சியில் பங்கெடுப்பேன், என் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய காரியங்களை போதிப்பேன், என் குடும்ப ஐக்கியத்தை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி தீர்மானிக்கிறார்களோ, இப்பொழுது நீ ஒரு அற்புதம் செய்யும். புதிய ஆரம்பத்தை நீங்கள் ஆரம்பித்து வைங்க ஆண்டவரே. இலக்கை இவர்கள் அடையும்படியாய் 4 நாள் 40 வருடம் அல்ல, 4 நாள் 4 நாளாகவே என்றைக்கு இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அன்றைக்கே இவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.